தமிழ்நாட்டிற்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் தன்னையே அர்ப்பணித்துக் கொண்ட தலைவர்களின் தலைமையில் சீரோடும் சிறப்போடும் தமிழ்நாட்டை அதிக ஆண்டுகள் ஆண்ட அதிமுக என்ற மாபெரும் மக்கள் இயக்கம் தொடங்கப்பட்டு தனது 54ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. அதன் தொடக்க விழாவை முன்னிட்டு அதிமுக வரலாற்றை சற்று திரும்பி பார்ப்போம். பேரறிஞர் அண்ணாவின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்ட எம்ஜிஆர் திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டு அதன் வெற்றிக்காக பாடுபட்டார். அண்ணாவின் மறைவை அடுத்து வந்த தலைமையை கேள்வி கேட்டு புரட்சியை ஏற்படுத்தினார். இதன் காரணமாக 1972ஆம் ஆண்டு அக்டோபர் 17ஆம் தேதி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற பெயரோடு புதிய கட்சியை துவக்கினார். கட்சி துவங்கிய 8 மாதத்தில் 1973இல் திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தலை எதிர்கொண்டது அதிமுக. அதன்பின் 1977இல் தனது முதல் சட்டமன்ற தேர்தலை சந்தித்து 127 இடங்களில் முத்திரை பதித்து ஆட்சி அமைத்தது. 1980 மற்றும் 1984இல் நடந்த சட்டமன்ற தேர்தல்களில் வெற்றி பெற்று திமுகவை தவிடுபொடியாக்கியது அஇஅதிமுக. இதில் 1982ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட சத்துணவு திட்டம் இன்றளவும் குழந்தைகளுக்கு அன்னமிட்டு வருவது சிறப்பு. 1984 சட்டமன்ற தேர்தலின் போது அமெரிக்காவில் சிகிச்சை பெற்று வந்தார் எம்ஜிஆர். அந்நேரத்தில் அஇஅதிமுகவை வெற்றி பெற வைக்க பொறுப்பெடுத்து அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தயாராக்கினார் புரட்சித் தலைவி ஜெயலலிதா. எம்ஜிஆரின் மறைவுக்கு பிறகு கட்சியை ஒருங்கிணைத்து 1991இல் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி பெற்று மீண்டும் அரியணை ஏறியது. 2001இல் 132 இடங்களை கைப்பற்றி ஆட்சி கட்டிலில் அமர்ந்தது. இதற்கு சிகரம் வைத்தாற்போல் 2011 மற்றும் 2016இல் ஜெயலலிதா தலைமையில் களம் கண்ட அஇஅதிமுக சிறப்பான ஆட்சியால் தொடர் வெற்றிகளை பதிவு செய்தது. கடந்த 2016இல் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் திடீர் மறைவால் இம்முறையும் அதிமுகவின் கதை முடிந்தது என எக்காலமிட்ட எதிர்க்கட்சிகளின் சூழ்ச்சிகளுக்கு முடிவு கட்டும் விதமாக கரம் கோர்த்து இணைந்தனர் அடுத்த தலைமுறை தலைவர்கள். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் உண்மையான மக்கள் இயக்கம். எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காகவே இயங்கும். தனக்கு பின்னாலும் 100 ஆண்டுகள் ஆனாலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற இந்த மக்கள் இயக்கம் மக்களுக்காகவே இருக்கும் என்ற புரட்சி தலைவியின் சபதத்தை அவரின் தலைமகனாய் இருந்து நிறைவேற்றி கட்சியை கட்டி காப்பாற்றி வருகிறார் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி. இந்த 54ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் வரும் 2026ஆம் ஆண்டு தேர்தலில் வெற்றி கனியை பறித்து அதிமுகவின் பொற்கால நல்லாட்சி மலர்வதற்கு அயராது உழைப்போம், வெற்றி காண்போம் என்று தொண்டர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் புரட்சி தமிழர். அதிமுக 54ஆம் ஆண்டை கோலாகலமாக கொண்டாடி வரும் அதே வேளையில் தமிழக மக்களை பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாக்கி சட்டம் ஒழுங்கை சீர்குலைய செய்துள்ள இந்த விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் ஃபெயிலியர் ஆட்சிக்கு முடிவுரை எழுதி அள்ளும் பகலும் கண் துஞ்சாது களப்பணியாற்றி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மாவின் பொற்கால ஆட்சியை தமிழ்நாட்டில் மீண்டும் மலர செய்திட இந்த இனிய நன்னாளில் நாம் அனைவரும் உளமாற உறுதி ஏற்போம் என்றும் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி தனது மடலில் குறிப்பிட்டுள்ளார். புரட்சித் தலைவர், புரட்சித் தலைவி அம்மா வழியில் தீய சக்தி திமுகவை வரும் தேர்தலில் வீட்டுக்கு அனுப்பி எதிர்வரும் தேர்தலில் அதிமுக என்ற மாபெரும் இயக்கத்தை அரியணையில் ஏற்றி மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம்.